Welcome. So first practical way of finding a business idea. பிரெயின் ஸ்டாமிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, பயங்கரமாக உட்காந்து மூளையை அலசி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி பெயின் ஸ்டாமிங்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் பேசிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம கொடுக்கணும். அதான் வந்து என்ன டிமாண்ட் இருக்கோ அதை சப்ளை பண்ணுறதா இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் வே. எதிர்நீச்சல் போடாமல் நம்ம என்ன தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோமோ, என்ன ப்ராடக்ட் இருக்கோமோ அதுக்கு டிமாண்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுங்கிறது எதிர்நீச்சல் மாதிரி. பண்ண முடியாத கேட்டால் அப்படிலாம் கிடையாது, பண்ணலாம். ஆனால் அந்த வேவில் போகிறதுங்கிறது ஈஸி. அதனால் முதல்ல என்ன பண்ணணுன்னா, நம்ம என்ன ஐடியா கண்டுபிடிக்கும் போது என்ன தேவை இருக்குது, சமுதாயத்தில் என்ன பிஸ்னஸ்க்கு தேவை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன தேவை இருக்கும், எப்போவுமே என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ பிஸ்னஸோட ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. கண்டுபிடிப்புகளும் சரி, பிஸ்னஸும் சரி. ஸோ பெயின் ஸ்டாமிங் பண்ணுறோம். என்னெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது சமுதாயத்தில் நம்மளை சுற்றி, அந்த பெயினுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியுமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த சொல்யூஷன் தான் நம்மளோட பிஸ்னஸ் ஐடியாவே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 பாயிண்ட்ஸ் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பெயின் ஸ்டாமிங் நான் என்ன எப்படி பிஸ்னஸ் ஐடியா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். பெயின் ஸ்டாமிங்கில் என்ன பண்ணுறோன்னா, என்ன பெயின் இருக்குன்னு பார்க்குறோம், அதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஒன்று சொல்யூஷன் இருக்குன்னா அது பெட்டராக நம்மளால் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, இல்லை சொல்யூஷனே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷிப் ராக்கெட்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. என்ன இருக்குன்னா, இப்போது கொரியர் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, கார்கோ இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து நான் தான் போய் என்ன பண்ணணுன்னா கொரியர் போட்டு வரணும், நான் தான் போய் பார்சல் போட்டு வரணும். அந்த பெயின் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், பிக்கப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பெயின் பாயிண்ட் அவங்க சார்ட் அவுட் பண்ணியிருக்காது. இன்னொன்று என்னென்னா, இது ஒரு அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் மாதிரி. எல்லா கொரியர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியையும் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு அக்ரிகேட் பண்ணி நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ், கொரியர், டிரான்ஸ்போர்ட் இந்த ஏரியாவில் உள்ள பெயின்ஸை வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸ். இது ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம், எக்ஸாம்பிள். இன்னொன்று, எப்படி நம்ம வந்து பெயின் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, லோ என்பிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்பிஎஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர். ப்ரொமோட்டர் ஸ்கோர்னால் அந்த பிஸ்னஸோடைய ப்ரொமோட்டரோடைய ஸ்கோர். நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர்னால் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை பற்றி 4 பேர் வந்து நல்லதாக பேசுவான், 4 பேர் வந்து கெட்டதாக பேசுவான். அப்படின்னு சொன்னால் 4 நல்லது 4 கெட்டது 0 ஆயிடுச்சு. 10 பேர் நல்லதாக சொல்கிறான், 4 பேர் கெட்டதாக சொல்கிறான். அப்போனா அந்த நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் வந்து 6. 10 நல்லது மைனஸ் 4 கெட்டது, உங்களுக்கு நெட்டாக 6 நல்லது இருக்குது. ஸோ நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் 6. இப்போது நல்லது சொல்கிறவன் ஜாஸ்தி இருக்கிறாங்க, கெட்டது சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால், எந்த கம்பெனி எடுத்தாலும் கெட்டது சொல்கிற இருக்க தான் போகிறான், கெட்டது சொல்கிறான் இருக்கா எல்லாமே இருக்க போகிறதில்ல. அதனால் அது நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோருங்கிறது நல்ல ரொம்ப ஜாஸ்தியாக கெட்ட ரொம்ப கம்மியாச்சுன்னா நல்ல என்பிஎஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில கம்பெனிக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், ரொம்ப லோவாக இருக்கணும் என்பிஎஸ், ரொம்ப அதிருப்தியில் இருப்பாங்க மக்கள் எல்லாருமே. இப்போ நம்ம போயிட்டு என்ன சொல்கிறது, இந்த என்பிஎஸ் எப்படி செக் பண்ணி, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், ஃப்ரெஷ் டெஸ்க்னு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் டெஸ்கோட ஓனர் வந்து கிரீஷ் மாத்திருப்போதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜோஹோவில் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படி. ஸோ ஜோஹோவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வர்றார். அமெரிக்காவிலேருந்து ஷிஃப்ட் ஆகி வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட டிவி எல்லாத்தையும் கொரியரில் போட்டு விட்றாரு. அப்போ இன்சூரன்ஸ்லாம் எடுத்துடுறாரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. போட்டுட்டு இந்தியா வர்றாரு. இந்தியா வந்ததுக்கப்புறம் கொரியர் ஷிப்மெண்ட் எடுத்து பார்க்குறாரு, டிவிலாம் உடஞ்சிருக்கு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ நான் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இது அவங்க தானே பொறுப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், உடச்சிட்டாங்க. அதனால் அவர்கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் பண்ணும்போது பார்த்தா இவருக்கு வந்து சுத்த விட்றாங்க. இப்போயே நம்ம பார்க்குறோம், கஸ்டமர் கேர்லாம் ஃபோன் பண்ணால் 1 ஏமாத்து 2 ஏமாத்து வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா இன்னுமே. அதே போல் அவருக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுத்தலை விட்டுருக்காங்க. மெயில் அனுப்புங்கன்றாங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்றாங்க, ஃபோன் பண்ணுங்கன்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றா பண்ணிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆயிடுச்சு இவருக்கு, அந்த பணமே வரல. அதாவது அந்த உடஞ்சி போன டிவிக்கு உண்டான கிளைமே வரல இவருக்கு. இவர் எக்ஸிஸ்டிங்காகவே எங்கே தான் இருக்கிறாருன்னு சொன்னால், ஜோஹோவில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் பில்டு பண்ணுற அந்த டீமில் தான் இருக்கா அப்படி. ஸோ என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நம்மளுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லையே, நம்மளால் வந்து அந்த பணத்தை எடுக்கவே முடியலையே, நம்மளால் கலெக்ட் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாரு. அப்போ யோசிக்கிறாரு, நம்மளுக்கு எப்படி இவன் கான்டாக்ட் வந்துச்சுன்னு யோசிக்கிறாரு. ஒரு ஃபோரம் இருந்திருக்கு ஆன்லைனில். என்ன ஃபோரம்னா, அமெரிக்கா டு இந்தியா வர்ற ஒரு ஃபோரம்.
US டு இந்தியா அந்த மாதிரி ஒரு ஃபோரம் இருக்குது. அந்த ஃபோரமில் தான் இவர் போய்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஷிப்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் யாரோ ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி தான் வந்திருக்கு. அப்போ ஞாபகம் இருக்குது, அப்போ அங்கேருந்து நம்ம இவங்களை எடுத்தோம், இவங்களை போய் முதல்ல அங்கே கழுவி ஊற்றுவோம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் மற்றவங்களாச்சும் இந்த மாதிரி பாதிக்கப்படாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோரமில் போய் எழுதுறாரு. இந்த மாதிரி தப்பு எழுதுறாரு, இவன் ரொம்ப மோசம், இனி 6 மாதம் அலைய விட்டானுங்க, காசே தெரியலன்னு பயமாக திட்டி எழுதுறாரு. அவர் திட்டி எழுதின உடனே நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ண கமெண்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு போல். அப்போ தான் யாருமே கிடையாது போல், அப்போ அந்த மாதிரி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க போல் ஆன்லைனில். இவர் பயங்கரமாக திட்டி எழுதின உடனே அந்த கம்பெனியோட ஓனரே வந்து என்ன பண்ணிடுறாரு, வந்து ரிப்ளை பண்ணிடுறாரு, சாரி, ஏன்னா அவமான போகிறாங்களா பப்ளிக்காக எல்லாருமே அந்த கம்பெனி தப்பாக பேசுகிறாங்க, அப்போ நாளைக்கு யாருமே அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் சாரி உங்களுக்கு உடனடியாக நான் சர்வீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பணத்தை போட்டு விட்டுறாரு. அப்போ இவருக்கு ஒரு யோசனை, நம்ம 6 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கோம், மெயில் அனுப்புகிறோம், ஃபோன் பண்ணுறோம், என்னென்னோ பண்ணுறோம், இங்கே கண்டுக்கவே இல்லை. ஒரு ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் போய் நம்ம ஒரு ஃபோரமில் போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே என்ன பண்ணிடுறாங்க, உடனே கவனிச்சிடுறாங்க. அப்போது வந்து மாடர்னாக ஈஸியாக போய் நம்ம ரீச் பண்ணக்கூடிய இடம், கஸ்டமர் போய் ரீச் பண்ணக்கூடிய இடம், இல்லை கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து சோஷியல் மீடியா தான், பப்ளிக்காக இருக்கக்கூடிய இடம் தான் முடிவு பண்ணுறாரு. அப்போ பார்க்குறாரு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஹெல்ப் டெஸ்க் என்ன பண்ணுவோம், சோஷியல் மீடியா இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாரு, எக்ஸிஸ்டிங்காக இருந்த சப்போர்ட் டெஸ்க் எல்லாமே இமெயில், ஃபோன் நம்பர் இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஃப்ரெஷ் டெஸ்க்னு ஒன்று கொண்டு வருவோம். மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சாரி, எங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க மெயில், ஃபோன் நம்பர்னு, இதில் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது, கஸ்டமர் சப்போர்ட்டுன்னு இருக்குது, ஆனால் உண்மையாக கஸ்டமர் சப்போர்ட்டே இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ பெயின் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்கு. இதில் அது மட்டும் கான்செப்ட் கிடையாது, என்பிஎஸ்சியும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, நான் கஸ்டமர் பிடிக்கணும், ஏற்கனவே கஸ்டமர் சப்போர்ட் யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் என்ன பண்ணணும், கஸ்டமரை நான் பிடுங்கணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், அவங்கக்கிட்ட இந்த கஸ்டமர் எடுக்கணும்னு சொன்னால் என்ன மாதிரியான கஸ்டமர் என்கிட்ட மாறி வருவாங்க, ஒரு கம்பெனியில் திருப்தியே இல்லாத கஸ்டமர் தான் என்கிட்ட வருவாங்க, திருப்தியான கஸ்டமர் என்கிட்ட வரப்போகிறதில்ல. அப்போ திருப்தி இல்லாத கஸ்டமர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு இவர் ஆன்லைனில் போயிட்டு இவரோட காம்படிட்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க காம்படிட்டரை யாரெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் கழுவி ஊற்றுறானோ அவங்க எல்லாத்தையும் போய் ரிப்ளை பண்ணுறாரு. அவனை பிடிக்கலையா, என்கிட்ட வந்து பாரு, நான் அவனுக்கு நல்லா பெட்டர் சர்வீஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணி ஜென்டெஸ்ட்னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு, அந்த கம்பெனி யாரெல்லாம் பிடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் போய் என்ன பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணிட்டு போய் உனக்கு ஜென்டெஸ்ட் பிடிக்கல, நான் ஃப்ரெஷர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், நீ சொல்கிற பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணி தரேன் வா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு கஸ்டமராக பிடிக்காத கஸ்டமராக போது கூப்பிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து பெயின் பாயிண்ட் வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அந்த பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. என்பிஎஸ் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வளர்த்துருக்காரு. இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஐடியாவே என்பிஎஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஆன்லைனில் போய்ட்டு எந்த கம்பெனிலாம் கடைகளி ஊற்றுறாங்க, எந்த கம்பெனிலாம் திட்டுறாங்க, எந்த கம்பெனி மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, எந்த கம்பெனி இதெல்லாம் பார்த்துட்டு இவர் ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த கஸ்டமரை பிடுங்குறாரு. நீங்கள் அந்த ஐடியா கண்டுபிடிச்சா அந்த பிஸ்னஸே நீங்கள் பண்ணிடலாம். அது ஒரு பிஸ்னஸ் ஐடியா. ஸோ இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஒரு நல்ல சர்வீஸ் கொடுத்தோன்னா அந்த கஸ்டமர் நம்மகிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோ என்பிஎஸ் இருக்கக்கூடிய பிஸ்னஸாக பார்த்து அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியா. அது பெயின் ஸ்டார்மிங். முதல்ல சொன்னது அன்சால்வ்டு ப்ராப்ளம், அந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வே இல்லாமல் இருக்கிறது. இது வந்து ஆல்ரெடி தீர்வு இருக்குது, ஆனால் நல்லா அவங்க வந்து என்ன பண்ணல, அந்த தீர்வை ஒழுங்காக கொடுக்கல, அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி கிளம்பி பண்ணுறது. இது ஒரு மெத்தட். மூணாவது, ஓல்டு சக்ஸஸ்ஃபுல் ஐடியாஸ் பிஸ்னஸஸ். ஸோ இது ஒரு பெயின். என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி காலத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ இல்லை. அப்போ இல்லையேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த வருத்தத்தை, அந்த பெயினை போக்குற மாதிரி பிஸ்னஸ். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பேர் வந்து கோலா அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பேரே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மரத்தடியில் ஒருத்தர் இருப்பார், ஐஸ் கட்டி எடுத்து கல் அப்படி தேய்ச்சிட்டு அதை வந்து ஒரு குச்சியில் பிடிச்சி வச்சுட்டு சிறப்பு ஊற்றி கொடுப்பா. அப்படி எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இப்போ வந்து அது காணவே காணும். ஆனால் இதுக்கு டிமாண்ட் இருக்குது. இப்போ வந்து இது சிட்டியிலலாம் பரவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து தூசி தட்டி அந்த திருமணம் என்ன பண்ணலாம்னா அந்த பெயினை வந்து போக்கலாம். எந்த பெயின், ஒரு ஏக்கமாக இருக்கிற பெயின்ஸை போக்குறதுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ். இன்னும் வந்து ப்ராப்ளம் ஏரியாஸ். என்ன மாதிரி ப்ராப்ளம் ஏரியாஸ்? ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இது, ஃபேட் உமன் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதாவது பெருசாக இருக்கிற லேடிஸ்க்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கிறது இல்லை. எந்த கடைக்கு போனாலும் எக்ஸலோட முடிஞ்சிடும், டபுள் எக்ஸலோட, ட்ரிபிள் எக்ஸலோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சின்ன மார்க்கெட்டாக இருக்கலாம், பட் இது எக்ஸிஸ்டிங்காக உள்ள ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமாக தீக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஐடியா க்ரியேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து முதல்ல நான் போட்டிருக்க பிஸ்னஸ் ஐடியா வந்து ஒரு பர்டிகுலர் ஆளுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ
பருமனாக இருக்கிறவங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான பிஸ்னஸ் ஐடியா. ரெண்டாவது ஜாகிரபிக்கல் ஏரியா வைஸ் ஒரு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் கிராமத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் சிட்டியில் வந்து உங்களுக்கு தேன் மிட்டாய் கிடைக்காது, சிட்டியில் கமர் கிட்டு கிடைக்காது. இது ஒரு பிரச்சனை. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இது எவ்வளோ லாபம் பண்ண முடியும், இதுக்குள்ளே நம்ம போகல. நம்ம என்ன பண்ணோம், பிஸ்னஸ் ஐடியா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வழிகள் பார்க்குறோம். ஸோ சிட்டியில் இருக்கிற பிரச்சனை வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, குண்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, படித்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏரியா வைஸ் கண்டுபிடிக்கலாம், ஆளுங்க வைஸ் கண்டுபிடிக்கலாம், ஜியாகிரபிக்கல், டெமோகிராஃபிக்கல், இப்படி எந்த செக்ஷனுக்கு வேணால் போயிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனாக உங்கள் பிஸ்னஸ் ஐடியா இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் குண்டாக இருக்கவங்களுக்கான ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து பெரும்பாலும் கடைகளில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஸ்லோ மூவிங்காக இருக்கும். அதனால் அதை வாங்கி வச்சு ஸ்டாக் ஏற்றிட்டு இருக்க வேணாமே, நம்ம வாங்கி வைக்கிறதே இல்லை. ஸோ இந்த மார்க்கெட் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி நீங்கள் வந்து ஃபேட் உமன் ட்ரெஸ்ஸஸ்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, அது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான சொல்யூஷனாக உங்கள் பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஐடியா. ஸோ பெயின் ஸ்டார்மிங் இஸ் ஒன் ஆஃப் தி வே டு ஃபைண்ட் யூ பிஸ்னஸ் ஐடியா. இந்த மாதிரி பெயின் ஸ்டார்மிங் மாதிரி நான் அடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடியோலையும் எந்த மாடலில் போய் உங்கள் பிஸ்னஸ் ஐடியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க போகிறேன். இது எல்லாமே சப்ஜெக்ட் டு அந்த முதல்ல சொன்ன 3. உங்களுக்கு பேஷன் இருக்கா, உங்களுக்கு சம்பாதிக்க முடியுதா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா, அதில் உலகத்துக்கு அதனால் உபயோகம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து இந்த 5 ஸ்டெப் அப்ரோச் அதெல்லாம் நீங்கள் என்ன இந்த இப்போ சொல்ல போகிற வீடியோஸில் என்ன ஐடியா நீங்கள் கண்டுபிடிச்சாலும் போய் அதில் போய் நீங்கள் மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.